ஆமா சார், அதே மர்ம கடவுளுவோ அவனுங்களாம் வந்து மாட்டிட்டானுவோ. வாங்க. வணக்கம் சார். மார்னிங் கோச். உங்களைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்களா வந்துட்டீங்க. சார், காணாம போன காரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். கார் வெளியே நிக்குது, துட்ட கொடுங்க. ஆமா, எங்க டூரர் வண்டி வெளியில நிக்குது. அத நீங்க தான் கடத்திட்டு வந்தீங்களா? கண்டுபிடிச்சீங்களா? அதை கண்டுபிடிச்சவரு லாக்கப்ல இருக்காரு. அதே போராட்டத்திலேயே கடத்தல காங்க ஏன் வாமச்சி சௌக்கியமா சார்? இவன் எப்படி இங்க? அவன் காரை நீங்க கடத்திட்டு வந்தீங்க, உங்க காரை அவன் கடத்திட்டு வந்துட்டான். இப்ப எல்லாருமா சேர்ந்து மொத்தமா இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. என்னது? நாங்க மாட்டிக்கிட்டுவா? நாங்க யார் தெரியுமா? ஃபேண்டாஸ்டிக் சூப்பர்மேன். இப்ப பரமசிவன் எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்க? இப்ப கொஞ்ச நேரம் மேல போய் சொன்ன வாய்க்கு போச்சு இருக்காது. கீழே சார். ஏன்டா உலக துணைக்கிறீங்க? பேசாம இருங்கடா. உங்களை தனியா அழைச்சிட்டு போய் பர்சனல் ரூம்ல பேசலாம்னு இருக்கேன். கொஞ்சம் வர்றீங்களா? விருந்து வைக்க கூப்பிடுறா. விருந்துல பரந்துரமான சார், விருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வீடியோல படம் போட்டு காட்ட போறீங்களா? ஆமா, ரொம்ப வித்தியாசமான படம். நேத்து ராத்திரி தான் எடுத்தது. ஏ சந்திரா, மலையை தூக்கினாலும் தூக்கிடலாம் போல இருக்குது. இந்த மனுஷனை கொண்டாடுறதுக்குள்ள பெரும்பாலா போச்சுப்பா. நல்ல வேலை, யாரும் கிடையாது. பணத்தை எங்கேயும் புதைச்சிருவேன். எவனோ நமக்காக ஏற்கனவே குழி தோண்டி வச்சிருக்கிறான். நமக்காக இல்லடா, இந்த பணத்துக்காக. அதை மறந்துட்டா. எப்படியோ நமக்கு வேலை மிச்சம். ஆமா ஆமா, நான் ஆள் வரதான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா அந்த பணத்தை எடுத்து குழியில போட்டு மூடு. ஏ சந்திரா, சீக்கிரமா 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 புதையடா. யாராவது வந்துட போறாங்க. சீக்கிரமா மண்ணை போடுறா. சீக்கிரம். என்னடா புரிஞ்சுக்கியா? அப்பா, எப்படியோ ஒரு வழியா பணத்தை புதைச்சாச்சு. நம்மளை பிடிச்ச சனியும் போயிடுச்சுடா. சரி வாடா. பாத்தீங்களா நீங்க பண்ண வேலைய? சார், பணத்தை புதைச்சதென்னமோ நாங்க தான் சார். இந்த கொலையை நாங்க செய்யல சார். ஷட் அப். உங்க 3 பேரையும் நம்ப சொல்றீங்களா? சார், உங்க காலில் வேணாலும் விழுகிறோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. யோரான, குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த 3 கிழவர்களும் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் எங்களை கிழவர்கள் என்று கூறி அவமானப்படுத்துவதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். எஸ் யுவரான, குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த 3 பேர்களும் எஸ்டேட் ஓனர் பரமசிவத்தை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு தகுந்த சாட்சியங்கள் இருக்கிறது. பரமசிவத்தை இவர்கள் கொலை செய்ய திட்டமிட்டது டேப் ரெக்கார்டரில் பதிவாகியிருக்கிறது. அந்த கேசட் ஏற்கனவே கோத்தார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இறந்து போன பரமசிவத்தின் உடலை இரவு பகலாக இவர்கள் தங்கள் காரிலேயே வைத்திருந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக புதைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கு சாட்சியாக செக்போஸ்ட் குவாசா கொடுத்த வாக்குமூலம் ஏற்கனவே கோத்தார் வசம் உள்ளது. மேலும் இறந்து போன பரமசிவத்தின் மகனும் மற்றும் வேலைக்காரர் கொடுத்த சாட்சியங்களில் இருந்து பரமசிவத்தை இவர்கள்தான் கொலை செய்திருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதமாகிறது. பிணத்தை இவர்கள் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் புதைக்க சென்ற போது அங்கு எதேச்சையாக வந்த டாக்டர் நவீன்சன் அந்த நிகழ்ச்சியை வீடியோவில் படம் பிடித்திருக்கிறார். அந்த வீடியோ கேசட்டும் ஏற்கனவே கோத்தார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிற்கு இதைவிட வேறு சாட்சியங்கள் தேவையில்லை. எனவே கனம் கோத்தார் அவர்கள் இந்த 3வரையும் குற்றவாளிகள் என தீர்மானித்து தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த கேஸ் விஷயமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஐயா, சத்தியமா நாங்க இந்த கொலையை செய்யலைங்க. நீங்க கொலை செய்யவில்லை என்பதற்கு யார் சாட்சி? ஒரே ஒரு சாட்சி இருக்கு. யார் அது? பரமசிவம். அவர் தான் பரலோகம் போயிட்டாரு. அவர் இந்த லோகத்துல இருந்திருந்தா நாங்க ஏன் சார் இந்த கூண்டுக்குள்ள வந்து நிக்கிறோம்? அப்படி என்றால் கத்தியை எடு என்று நீங்கள் சொல்லியது இந்த டேப்பில் பதிவாகி இருக்கிறதே. கத்திடுன்னு சொன்னது உண்மைதானுங்க. ஆனா அது ஆளுங்க இருக்கிறதுக்கு இல்லைங்க, ஆப்பிளங்க இருக்கிறதுக்குங்க. இந்தியாவில ரொம்ப பேருக்கு எமன் பிளேன்ல வர்றான், ரயில்ல வர்றான், பஸ்ல வர்றான். எங்களுக்கு ஆஃப்டர் ஆப்பிள்ல வந்திருக்கான் சார். பணத்தை நீங்கள் பதுக்கி வைத்து பிறகு புதைக்க காரணம்? அப்படியே வச்சிருந்தா பணம் நாரிடுமே. பணத்தை பார்த்தோம்னு நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோ,
நாங்க தான் கொலை பண்ணோம்னு எங்களை பிடிச்சிட்டு போயிட்டோம். அதனால நாங்க அந்த பணத்தை பிரிக்க வச்சோம், பதுக்கி வச்சோம். ஐயா தயவுசெய்து எங்களை விடுதலை பண்ணிருக்க. இனிமே ஆப்பிள கடிச்சே திங்கிறோம், கத்தி எடுக்க மாட்டோம், ஊட்டிக்கு போகவே மாட்டோம். எந்த குழந்தைக்கு நாங்க ஊட்டி விட மாட்டோமே, உருட்டி உள்ள தள்ளிக்கிறோம். என்ன ஐயா நம்ம சொல்றதெல்லாம் எழுதுறாரு, நல்ல மனுஷன். இந்த வழக்கின் தீர்ப்பு நாளைய தினம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. பரமசிவ கொலை வழக்குல தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? இல்ல, நாளைக்கு தீர்ப்பு சொல்றாங்கம்மா. அப்போ அந்த 3 பேருக்கும் தண்டனை கிடைச்சிரும்ல? நிச்சயமா. தப்பு பண்ணவங்கள சட்டம் என்னைக்கு விட்டதில்லை. ஏய் சந்திரா, இன்னைக்கு ஜட்ஜி தீர்ப்பு எழுத மாட்டாரா? ஏன் அவர் சட்டப்பையில தான் பேனா இல்லையே. இவன் ஒருத்தன் ஆட்டம் இல்லாம பேசிக்கிட்டு தேவையான பேனா இருக்கடா. ஒண்ணு செய்வோமா? வேணா அடுத்து ஒழிச்சு வச்சிருவோமா? சீப்பு இல்லாம கல்யாணம் நிக்காது, பேனா இல்லாம தீர்ப்பு நிக்காது. நமக்கு தண்டனை உறுதிதான்டா. சந்திரா, நாம 3 பேரும் இந்த கூண்டோட கைலாசம் போக போறோம். இந்த குண்டோடவா? பரமசிவம் கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள இந்த 3வரும் கொலையாளிகள் தான் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் உறுதி செய்கின்றன. எனவே இந்த 3வரும் குற்றவாளிகள் தான் என தீர்மானித்து இவர்களுக்கு இபிகோ. யுவரானர், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல விரும்புறேன். மிஸ்டர் பிரசாத், நீங்க என்ன உண்மையை சொல்ல விரும்புறீங்க? 1000 குற்றவாளிகள் தண்டனை அடையாம விடுதலை பெறலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. எஸ்டேட் ஓனர் பரமசிவத்தை கொலை பண்ணது இந்த 3 பேரும் கிடையாது. இந்த 3 பேரும் இல்லையா? வேற யாரு? நான் தான். யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் பிரசாத் கூறுவது சுத்த பொய். செய்யாத கொலையை தான் செய்ததாக சொல்லி இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். இல்ல, இந்த கொலை செஞ்சது நான் தான். அப்படியானால் அதற்கு சாட்சி? கொலை பண்ற யாருமே சாட்சியங்களை வச்சுக்கிட்டு பண்றது இல்ல. சாட்சியங்கள் இல்லாம யாரையும் குற்றவாளின்னு கோர்ட்டு முடிவு பண்றது இல்ல. இந்த 3 பேரையும் காப்பாத்துறதுக்காகத்தான் நீங்க கொலை செஞ்சதா பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். யாரையும் காப்பாத்துறதுக்காக நான் பொய் சொல்லல. இந்த கொலையை பண்ணது நான் தான். அப்படி என்றால் இந்த வழக்கின் ஆரம்பத்திலேயே இதை சொல்லாமல் இப்பொழுது சொல்லுவதன் நோக்கம் என்ன? அது வந்து சொல்லுங்க. அதுக்கு காரணம் அவரால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கொலையை செஞ்சது நான் தான். ஆர்டர். தான் தங்கச்சி வாழ்க்கை பலியாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீதியும் நேர்மையும் தவறாத எங்க அண்ணன் அந்த பைய தாமையில போட்டுட்டாரு. நீ என்னம்மா சொல்ற? நடந்த உண்மையை நான் சொல்றேன். என்னால கொலை செய்யப்பட்ட பரமசிவமும் எங்க அண்ணனும் பால்ய நண்பர்கள். அந்த பழக்கத்துல அவர் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாரு. ஆரம்பத்துல அவர் எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்க அண்ணனுக்கு நண்பரா தான் வராதுன்னு நினைச்சேன். ஆனா அவரோட பார்வையிலையும் சிரிப்பிலையும் ஒரு வெறி இருந்தது. போக போகத்தான் எனக்கு தெரிஞ்சது. ஹலோ, யாரு? உஷாவா? ஆமாண்ணே. அம்மா, இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஸ்பெஷல் டியூட்டி. கோத்தகிரிக்கு போயிட்டு இருக்கேன். நாளை காலையில 4 மணிக்கு தான் வருவேன். பிளீஸ் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காம சாப்பிட்டு படுத்துக்க. ஸ்டேஷன்ல என்ன பேசுறீங்க? இல்லம்மா, நான் எஸ்டேட் பரமசிவ வீட்டுல இருந்து தான் பேசுறேன். வச்சிருச்சுமா? சரிண்ணே. குட் நைட். ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்தாரு. மனுஷனா இல்ல, மிருகமா. குடிவெறியில என்ன பலவந்தப்படுத்த வந்த அவர்கிட்ட நான் போயிடுங்கன்னு கெஞ்சினேன். அண்ணன் கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அண்ணன் ஊர்ல இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன்னாரு. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். கதை கையில கிடைச்ச பிளவர் வாஷ் எடுத்து அவர் உடனே இறந்து விழுந்தாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. மனசு தடப்படுத்திக்கிட்டு அவர் உடனே என் கார்ல எடுத்து வச்சு கொண்டு போய் அவர் வீட்லயே வச்சுட்டு திரும்பும்போதுதான் தெரிஞ்சது அந்த ரூம்ல இந்த 3 பேரும் இருந்தாங்கிறது. வேற வழி இல்லாம பேசாம திரும்பி எழுதிட்டேன்.
இதுதான் நடந்தது. குடிவெறியில் அவர் என்ன பலவந்தப்படுத்த வந்த அந்த நேரத்துல என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அவரை தாக்குறதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. கனம் கோட்டார் அவர்களே, குற்றவாளியான எனக்கு தண்டனை கொடுத்துட்டு நிரபராதியான அவங்கள விடுதலை செய்யும்படி கேட்டுக்கிறேன். இந்த வழக்கில் ஏற்பட்ட திருப்பம் குற்றவாளிகளாக கருதப்பட்ட மூவரையும் நிரபராதிகளாக ஆக்கிவிட்டது. எனவே இவர்கள் மூவரையும் கோர்ட் விடுதலை செய்கிறது. அரசு பதவியில் இருந்து கொண்டு பொய்யான தகவல்களை கொடுத்தாலும் தன் தங்கையின் மீதுள்ள பாசத்தால் செய்த முதல் குற்றமாக கருதி இன்ஸ்பெக்டர் பிரசாத்தை கோர்ட் எச்சரித்து மன்னிக்கிறது. தன் மானத்தை காப்பாற்றுவதற்கு தற்காப்பிற்காகத்தான் இந்த பெண் அவரை தாக்கியிருக்கிறாள். அளவுக்கு மீறிய குடிபோதையில் இருந்த பரமசிவம் அடிபட்டவுடன் இறப்பதற்கு காரணமாகிவிட்டது. அதிலும் பரமசிவம் குடிப்பழக்கம் உள்ளவர் என்றும் பெண்கள் மீது சபலம் உள்ளவர் என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அல்ல. ஆகையால் இந்த பெண்ணின் மீது கருணை வைத்து கோர்ட் இந்த பெண்ணை விடுதலை செய்கிறது. வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. உங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச அந்த மன்மத ராஜாக்கள் எங்க? ஓம் சச்சிதானந்தம், சச்சிதானந்தம் ஓம். ஏயா மன்மத ராஜாக்களா, என்னாச்சு உங்களுக்கு? மகனே, பார்த்தால் தெரியவில்லையா? இதுதான் பரதேசி கோலம். ஏன் இப்படி ஆயிட்டீங்க? இது மகனே, பெண்ணாசியால் நாங்கள் பட்ட துன்பம் எங்களை இப்படி தோல்ச்சியாக்கி விட்டது. சரி, இப்ப இந்த கோலத்தோட எங்க போறீங்க? அலங்கோலமாய் கிடக்கும் இந்த அகில உலகத்தை திருத்தவே நாங்கள் தேசாந்தரம் செல்கிறோம் தேவி. ஜெய் சம்போ மகாதேவா. சம்சார சாகரத்தில் நீந்துவீர்களாக நாங்கள் வருகிறோம். சாரி எங்க வாங்குறீங்க?